எல்லாரும் வணக்கம். இந்த பூவை மேல கொஞ்சம் முன்னாடி வண்டிக்கு முன்னாடி போடுங்க. நம்மளுடைய தலைவர் மேல பூ வீசாதீங்க. நம்ம நேரமா நீங்க மனுஷங்க வணக்கம் எல்லாரும். அதான் ஒன்னாங்க அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் மிக பொறுமையாக இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சுற்றிருக்கின்ற வெயில் எதையுமே பொருட்படுத்தாமல் நிச்சயமாக இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டிலே அமர்த்த வேண்டும் என்று நாம் எல்லாம் இங்கே கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுவும் பிரதமர் அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமர்த்த வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை தாய்மார்களே, இதே தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றார். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக மோடி அவர்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கம்பீரமான குரலாக, உங்களுடைய குரலாக, உங்கள் பிரச்சனையை பேசுவதற்காக, தீர்ப்பதற்காக, விவசாயிகளுக்காக சண்டை போட்டு பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுப்பதற்காக இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் தாமரை சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, இது நாடாளுமன்ற தேர்தல். தேர்தலே அருமையை வச்சிருக்காங்க பாருங்க. நாட்டை ஆளுகின்ற மன்றத்திற்கான தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அப்படி என்றால் பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல். பிரதமர் யாரும் பார்த்து ஓட்டு போடணும். இந்த ஊர்ல எல்லாம் ஆடெல்லாம் வச்சிருக்கோமா? நானும் ஆடு வச்சிருக்கிறோம். ஒரு 10 ஆட்டு ரோட்ல விட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல ஒரு ஆடு தலைவன் ஆயிடும். 9 ஆடு பின்னாடி ஏற்போம். அந்த ஆடு வேலையை முட்டினாங்க, 9 ஆடு வேலையை முட்டிட்டு போகும். நம்ம செம்பரியாட்ட புத்தி அப்படி பண்ண போறோம் இல்லைங்களா? ஒரு ஆடு கூட தன்னுடைய தலைவனை 3 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடும். ஆனா இந்த இந்திய கூட்டணி 8 மாசமா தலைவனை கண்டுபிடிக்காம சுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பண்றாங்க, இணைந்திருக்கிறார்கள். அவங்க தலைவர் யாருன்னு தெரியுங்க, அவங்க பிரதம மந்திரி வேட்பாளர் யாருன்னு தெரியும். ஐயா, இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஸ்டாலின் ஐயா மோடி ஐயா பிரதமராக இருக்கக்கூடாது, நான் இந்தியாவை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார் ஐயா. சரி, ஒருவேளை மோடி அவர்கள் வேண்டாம்னா யாரு பிரதமர் நீங்க சொல்லுங்க. மம்தா பானர்ஜி அம்மா, அரவிந்த் கெஜ்ரிவால், ஃபரூக் அப்துல்லா, உத்தவ் தாக்கரே. உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், ஸ்டாலின் ஐயா. 33 மாதமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய ஆட்சியிலிருந்து எப்படி தப்பிக்கிறது நம்மளே யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிரதம மந்திரி வேட்பாளரை இல்லாம திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்து, நாளைக்கு தான் பிரச்சாரத்தினுடைய கடைசி நாளுங்கம்மா. பிரதம மந்திரி வேட்பாளர் யாருன்னு சொல்லாமையே பிரச்சாரம் போயிட்டு 2004 இதே மாதிரி ஆட்சி, இதே மாதிரி 2004 நம்ம தான் ஓட்டு போட நீங்க மறந்துருக்கீங்க. 2004 10 நாள் ஆச்சுங்கம்மா தேர்தல் முடிச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, வாக்குப்பட்டு எண்ணியாச்சு. நம்ம கேட்டு இருந்த யார் பிரதம மந்திரி சொல்லுங்க, யார் பிரதம மந்திரி சொல்லுங்க. 10 நாள் கழிச்சு இவருதான் பிரதம மந்திரி அப்படின்னா நாம எல்லாம் பார்த்தோம். அண்ணா இவர் யாருன்னு தெரியாது அப்படி இல்லைங்க. இவரு தாங்க மன்மோகன் சிங். இவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னரெல்லாம் இருந்தாரு. நாங்க 10 பேர் சேர்ந்து முடிவு பண்ணோம். 10 பேர் யாருங்க முடிவு பண்ணீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள், மம்தா பானர்ஜி அவர்கள், அன்னைக்கும் ஃபரூக் அப்துல்லா அவர்கள், இந்த 10 பேர் சேர்த்து இவர் தான் பிரதமர். விளைவு என்னாச்சுங்க? நல்லவராக இருந்தாலும் கூட முடிவெடுக்க தெரியாம அமைதியாக உட்கார்ந்திருந்தார் 10 ஆண்டு காலம். அவரை பயன்படுத்தி 1 ரூபாய் 2 ரூபாய் கொள்ளையடிக்கலீங்கம்மா, 12 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. 12 லட்சம் கோடி. இன்னைக்கு தலைகீழாக நின்று ஏழை தாய்க்கு மோடி வீடு வேணுமா, 4 பேர் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். தலைகீழாக நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கோம். குடிக்கிற தண்ணி பைப்பு மூலமாக வர வேண்டும் என்று வேலை செய்கின்றோம். கழிப்பறை இல்லையா, கழிப்பறை கொடுக்க வேண்டும். வங்கி கணக்கு இல்லையா, வங்கி கணக்கு கொடுக்கணும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 60,000 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்கோம். நாங்க வரும்பொழுது 174 ரூபாய் சம்பளம் இருந்துச்சுங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இன்னைக்கு 319, போன வாரம் வரைக்கும் 284, 284 319 உயர்த்தி இருக்கிறார். அருமை சகோதர சகோதரர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மோடி அவர்களை தவிர நமக்கு பிரதம மந்திரி இல்லைங்கம்மா. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வேறு யாரும் இல்லை. இன்னைக்கு மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமரும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையும் நீங்கள் அனுப்ப வேண்டும். குறிப்பா இந்த ஊருடைய எல்லா பிரச்சனைக்கும் கூட ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவங்க முன்னாடி இருக்கிறார். ஐயா, நமக்கு தெரியும் சூலூர் தொகுதியில இது கொஞ்சம் வறட்சியான பகுதி. இந்த பகுதியில் நம்ம நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி வறட்சியான பகுதி. நிறைய கிரஷர், எம் சாண்டு. இன்னைக்கு பாருங்க, கோயம்புத்தூர் நடக்கக்கூடிய கட்டுமான பணிகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 80% ஜல்லியும் எம் சாண்டு இங்க இருந்தாங்கம்மா போகுது. ரொம்ப வறட்சி ஆயிட்டு இருக்குது ஊரெல்லாம்.
இன்னைக்கு இந்த எம்சாண்ட் கல்வித்துறையாக இருக்கட்டும், அவர்களும் சொல்றாங்க கொஞ்சம் முறைப்படுத்தி கொடுங்க. திமுக காசு வாங்குறதுக்கு மட்டும் தொழிலை பயன்படுத்திக்கிறாங்க, எங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கொடுப்பதில்லைன்னு அதையும் செய்து கொடுக்கின்றோம். நூற்றாண்டை கடந்ததற்கும் பெரிய கோயிலின் நடுநிலை பள்ளி அதை கௌரவிக்கணுங்கம்மா. கௌரவிச்சு அந்த பள்ளிக்கு தேவையான சிறப்பு உட்கட்டத்து வசதிகள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நம்ம செய்வோங்கம்மா. ஜல்ஜீவன் திட்டம் மோடியா ஒரு வீட்டுக்கு குடிநீர் பைப்பு மூலமாக கொடுக்க வேண்டும் விரும்புறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பல மாத காலம் ஆன பின்பு கூட குடிநீர் வரவில்லை. அதெல்லாம் செயல்படுத்தி கொடுக்கின்றோம். காரணம், நாம 1000 கோடி ரூபாய் பணம் கொடுத்தும் கூட சரியா பண்றாங்களான்னு பாக்குறதுக்கு ஆள் இல்லாதனாலதான் பிரச்சனை. அதனால பாராளுமன்ற உறுப்பினர் மோடியாவை கட்சியை சார்ந்தவர்கள் நமக்கு தேவை. தூய்மை பாரத இயக்கம் மூலம் கழிவறை இல்லாத அனைத்து வீடுகளுக்கும் நிச்சயமாக கழிவறை அமைத்துக் கொடுக்கின்றோம். வளர்ச்சி பகுதியான இப்பகுதியில் எல்லா குளம்பட்டை நீரை நம்பி கொடுக்கிறோம். வளர்ச்சி பகுதியான இப்பகுதியில் எல்லா குளம்பட்டை நீரை நம்பி கொடுக்கிறோம். இது இருக்குன்னா நம்ம 2 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்படி உங்களுக்கு குளம்பட்டை நம்புறது? நொய்யல் ஆற்றினுடைய உபரி நீர் அதை கொண்டு வந்து குளம்பட்டை நம்புறது. நொய்யல் ஆற்றிலே தண்ணி இல்லைங்கம்மா, எப்படி உபரி நீர் கொண்டு வர்றது? அதனால்தான் 3 மாதங்களுக்கு முன்பு பாரத பிரதமர்கிட்ட பேசி ஒரு 970 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறோம். நொய்யலை சுத்தப்படுத்துவதற்கு 970 கோடி. இப்ப நொய்யலை சுத்தப்படுத்தி யாரெல்லாம் வந்து இந்த அசுத்தத்தை எல்லாம் கொண்டு வந்து உள்ள போடுறாங்களோ அவங்களுக்கு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு எந்தவித சாக்கடை தண்ணியும் வராம நொய்யலை பாதுகாத்து, அதே நேரத்தில் தூர்வாரி மழை காலத்துல உபரிநீர் வந்துச்சுன்னா 2 வருஷம் தண்ணியை கொண்டு வந்து குளக்கொட்டை நம்பினாங்கம்மா. நிலத்தடி நீர் உயர்த்துறோம். அதற்கு நொய்யல் நதியை சூழ வைக்க வேண்டும் நாங்கள் அமைத்துக் கொடுக்கின்றோம். வீடு இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு இலவச பட்டாவோடு வீடு. அம்மா நாம் புரிந்து கொள்ள வேண்டும், 10 ஆண்டுகள்ல மோடி வீடு 4 கோடி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல மோடி வீடு 3 கோடி வீடு கொடுக்கிறோம். 3 கோடி வீடு. இந்த 3 கோடி வீடு யாரு உங்களுக்கு கொடுக்க முடியும் நினைக்கிறீங்க? பாராளுமன்ற உறுப்பினர் தான் கொடுக்க முடியும். திமுக காரன் வழக்கம் போல வீடு வேண்டாங்கிறான், அல்லது கட்சியில் வாங்கி 2 பேருக்கு கொடுக்கிறான், பொதுமக்களுக்கு கொடுக்கிறது. இதையெல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்றால் மோடி அவருடைய கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவைப்படுகின்றார். அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரிய வீடு பகுதியில் இருப்பவர்களே, பச்சாபாளையம் ஊராட்சியில் இருப்பவர்களே, சுல்தான்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மேலான ஆதரவு தாமரைக்கு இருக்கட்டும். தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை மறுபடியும் பிரதமராக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் உங்கள் அன்பு தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்து உங்களுடைய குரலாக நீங்கள் பாராளுமன்றத்தை அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோள் எல்லா பெரியவர்கள் தாய்மார்களுக்கு தெரிவித்து இந்த பெரிய இளைஞர் படை எல்லாருமே நடத்தினார். இளைஞர் படை மூலமாக ஒரே ஒரு கருத்தை நான் சொல்றேன்மா. திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா 70 ஆண்டு காலமாக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. தேர்தலுக்கு 2 நாள் இருக்கும் பொழுது கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு 500 ரூபாய் பணம் கொடுப்பாங்க. இது மட்டும்தான். இதனால என்ன ஆகுனாங்க, ஏழையா இருக்கிறவங்க ஏழையாவே இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஏழையா இருக்கிறவங்க ஏழையாவே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஓட்டு போடுவோம். அதே இந்த முறை நம்ம உடைக்கணும், இந்த முறையை முறியடிக்கணும். மோடியோட திட்டங்கள் இவ்வளவு வருதுங்கம்மா. ஏழை தாய்களுக்காக இவ்வளவு பாருங்க, வீடு, குடிதண்ணீர், கழிப்பறை, வங்கி கணக்கு, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் கூட ஏழை தாயை மேலே உயர்த்த வேண்டும் என்பதற்கான திட்டம். கல்வி கூட, அடிப்படை கல்வி கூட சரியா இல்லைங்கம்மா. அதனாலதான் நான் சொல்லியிருக்கிறேன், கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு 4 நவோதயா பள்ளிகளை கொண்டு வர போகின்றோம். நவோதயா பள்ளி உங்களுக்கு தெரியும், மத்திய அரசுடைய பள்ளி, உலகத்தரம் வாய்ந்த பள்ளி. ஒரு குழந்தைக்கு 88,000 ரூபாய் செலவாதுங்கம்மா ஒரு வருஷத்துக்கு. 88,000 இலவசம். எல்லாம் மோடி பார்த்துக்குவாரு. 4 பள்ளிகளை கொண்டு வருகின்றோம். காரணம், தரமில்லாத பள்ளிகளை வச்சிருக்காங்க. ஒரு பணக்கார வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி, ஏழை வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி, கல்வி சமமாக இருந்தால் மட்டும்தான் ஏழை சமுதாயம் முன்னேற முடியும். கல்வி சமமாக எப்படிங்க முன்னேறது? அதனால் பெரிய கனவுகளோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அதே ஒரு ஆர்வத்தோடு, அதே எழுச்சியோடு எங்களோடு நிற்க வேண்டும். யார் என்ன வந்து கொடுத்தாலும் கூட உங்களுடைய வாக்கு தாமரைக்கு இருக்க வேண்டும், உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு இருக்க வேண்டும் என்ற அன்போடு தெரிவித்து வந்திருக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். நம்மோடு மூத்த தலைவர் இன்று பிள்ளையர் உழவர் செல்லமுத்தையா இருக்கிறாங்க. உழவர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உழவர் என்று தெரிவித்து நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில வர்த்தகனை செயலாளர் எஸ்ஆர்ஏ சதில்குமார் அவர்கள் நன்றி தெரிவித்து, மக்களுடைய பெரும் ஆதரவோடு கருமத்தம்பட்டி 2 முறை சேர்மனாக இருந்த ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய அண்ணன் ஏசி மகாலிங்கம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு எப்படி நன்றிகளை தெரிவித்து, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் சம்பத் அவர்களுக்கு, மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் ரமேஷ் அவர்களுக்கு, ஒன்றிய பொருளாளர் ஜெகதீஷ் அவர்களுக்கு, ஒன்றிய துணைத் தலைவர் சக்தி கேந்திர பொறுப்பாளர் சதீஷ் அவர்களுக்கு, கவி அனந்த்குமார் அவர்களுக்கு, துரைசாமி அவர்களுக்கு, சசிகுமார் அவர்களுக்கு, முரளி அவர்களுக்கு, லோகேஷ் அவர்களுக்கு, சதீஷ்குமார் அவர்களுக்கு, கார்த்திகர் அவர்களுக்கு, தினேஷ்குமார் அவர்களுக்கு, கார்த்தி அவர்களுக்கு, பிரபு அவர்களுக்கு, எங்க இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டர் கட்சி இல்லாமல் இளைஞர்கள் அவ்வாறுக்கு இறங்கி எல்லாம் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக தாய்மார்கள், நம்ம நேரமா நிக்கிறீங்க, தாய்மார்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில முதல் பட்டனே தாமரை தான். தாய்மார் போய் தொழாவ கூட வேண்டாம், நேரா போனீங்கன்னா முதல் பட்டனே தாமரை தான். நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்கிறீர்கள். நன்றோடு கேட்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அதே போல கேரளாவுக்கு நம்முடைய சகோதரர் சொல்றாங்க, கேரளாவுக்கு நிறைய கனிம வள கொள்ளை கடத்துறாங்க. கருத்துங்க எல்லாம் அந்த பொள்ளாச்சி செக் போஸ்ட் தான் போகுது. அதையெல்லாம் நம்ம டைப் பண்ணோம். 2 முறை போராட்டம் நடத்தி இருக்கின்றோம். அதுக்கும் ஒரு வாய்ப்பு வேண்டும். ஏன்னா நம்ம ஊர் கனிம வளம் நம்ம ஊருக்கு பயன்படும். அது இன்னொரு மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஊர்ல ரேட் எண்ணிக்கையா இருக்கு. நம்ம ஊர்ல ரேட் எண்ணிக்கையா இருக்கு. அதற்கும் நடவடிக்கை எடுக்கின்றோம். எல்லோருக்கும் நன்றி.